அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லாருக்கும் ஏக இறைவனாக இருக்கின்ற அல்லாஹ்வுக்கே புகழ் எல்லாம். அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்கின்ற நன்மக்கள் நம்மவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். பெருமை மிகுந்துட்டு அருமை பெருமக்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, புனித ரமலானோடு பயணித்து நோன்பு துறக்கின்ற அந்த தருணத்தை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாத்தை பொறுத்தவரை எந்த ஒரு அமலையும் அது சடங்காகவோ சம்பிரதாயமாகவோ ஏதோ மரபு வழியான ஒரு பழக்க வழக்கமாகவோ அது கட்டளையிடவில்லை, சொல்லப்படவில்லை. ஒவ்வொரு அமலும், அது தொழுகையாகட்டும், ஜக்காத் ஆகட்டும், நோன்பாகட்டும், ஹஜ்ஜாகட்டும், ரிக்ராகட்டும், திலாவத்தாகட்டும், ஒவ்வொன்றுமே ஓர் உன்னதமான நோக்கத்தோடு மட்டுமல்லாமல் உயிரோட்டமுள்ளதாக ஆற்றப்பட வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டிருக்கின்றோம். குர்ஆன் சொல்லும், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன். நிச்சயமாக தூய உணர்வோடும் இஹ்லாஸோடும் அமல்கள் ஆற்ற வேண்டும் என்றுதான் ஏவப்பட்டிருக்கிறோம். அதனால்தான் இஸ்லாத்தை பொறுத்தவரை எந்த ஒரு அமலையும் அறிந்து தெரிந்து புரிந்து செய்யும் போது அந்த உயிரோட்டம் அதிகமாகின்றது. இறைவனுக்கும் நமக்கும் இடையிலான உறவுகளும் தொடர்புகளும் மிகவும் ஆழமாகின்றது. அதனால்தான் இந்த நோன்பை பொறுத்தவரை அடங்காத நஃப்ஸை, மன இச்சையை பசி என்னும் நெருப்பிலிட்டு சுட்டு பொசுக்கி வாக்கி வதைத்து அடக்கினான் அல்லாஹ். நஃப்ஸை, அந்த நஃப்ஸின் மூலம் ஏற்படுகின்ற விபரீதமான பிரச்சனைகளை அந்த ரப்பு அதற்கான மருந்தாக, அதற்கான சரியான ஒரு நிலைப்பாடாக அல்லாஹ் தந்தது இந்த நோன்புதான். அதே மருந்தை தனது விருப்பத்திற்குரிய மனிதர்களுக்கு தந்து அவர்களை திசை திருப்பிக் கொண்டிருக்கும் தீய இச்சையை அடக்கி ஒடுக்கி புடம்போட்டு வார்த்தெடுக்கப்பட்ட பத்தரை மாற்று தங்கம் போல தகதகாய்க்க வைக்கிறார். சில நேரங்களில் தாய் தரும் மருந்தும் கச்சி கசந்து கிடக்கிறது. வேப்பஞ்சாற்றை எடுத்துக்கொண்டு வேண்டா வெறுப்போடு முரண்டு பிடித்து விரண்டு ஓடும் தன் மகனை அல்லது மகளை விடாப்பிடியாக பிடித்து வலுக்கட்டாயமாக அவன் வாயில் ஊற்றி விடுகின்றாள் ஒரு பெற்ற தாய். இதை எவரும் கொடுமை என்று கூறுவாரா? அறிவுள்ள எவரும் இதை அக்கிரமம் என்று சாடுவாரா? அப்படித்தான் இறைவன் விதித்திருக்கும் கட்டளை சில வேளைகளில் சிலருக்கு சிரமமாகத்தான் தெரியலாம், சிலர் கஷ்டமாக கருதலாம். ஆனால் உற்று நோக்கினால் அது சிரமம் அல்ல, நமது நன்மைக்காகவே போடப்பட்ட சட்டமாக இருக்கும், கட்டளையாக இருக்கும். அல்லாஹ் உங்களுக்கு இலகுவையே விரும்புகிறான், அவன் உங்களுக்கு கஷ்டத்தை தர விரும்பவில்லை என்று 2வது அத்தியாயம் 185வது வசனம் கூறுகிறார். இவ்வாறு கூறும் இறைவனா நம்மை கஷ்டப்படுத்த போகிறான். எவரையும் கஷ்டப்படுத்தி சிரமத்தில் கொண்டு வர வேண்டும் என்ற அவசியம் இறைவனுக்கு இல்லை. நீங்கள் நோன்பின் பயனை அறிவீர்களானால் நீங்கள் நோன்பு நோற்பதே உங்களுக்கு நன்மை என்பதை உணர்ந்து கொள்வீர்கள். அதே 2வது அத்தியாயம் 184வது வசனம், வன் தசுமு கைருல் லக்கும். அருள்மறை எவ்வாறு அழகுபட இயம்புகிறது பார்த்தீர்களா? ஆக நோன்பு இருப்பதால் நமக்குத்தான் நன்மை என்பதை இப்போது மிக நன்றாக உணர்ந்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். இஸ்லாம் நெறிமுறைப்படுத்தி அறிமுகம் செய்திருக்கும் இந்த நோன்பினால் மனித உடலை பற்றி இருக்கும் எண்ணற்ற நோய்கள் மாய்ந்து போகின்றன. தீர்க்க முடியாத தீரா பிணி என்று மருத்துவர்களாலும் கைவிடப்பட்ட சில நோய்கள் கூட வியத்தகு முறையில் நோன்பினால் தீர்ந்து சொல்லாமல் விடைபெற்று சென்றிருக்கின்றன. இவைகளெல்லாம் தேர்ந்த வைத்தியர்கள், சிறப்புமிகு மருத்துவர்களால் நிதர்சனமாக கண்டு சொல்லப்பட்ட உண்மைகளாகும். நோன்பினால்
என்னென்ன நோய்கள் நீங்குகின்றன என்ற நீண்ட பட்டியலையே அவர்கள் போட்டிருக்கிறார்கள். நோன்பு சகலவிதமான நோய்கள் பாவங்களிலிருந்து மனிதனை பாதுகாக்கும் கேடயம் என்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ரத்தின சொற்களில்தான் எத்தனை பொருத்தமான தத்துவங்கள் குவிந்திருக்கின்றன. அஸ்ஸௌமு ஜுன்னத்துன். பெரும் ராட்சச இயந்திரங்கள் பொருத்தப்பட்டு இயங்கிக் கொண்டிருக்கும் தொழிற்சாலைகளில் கூட சில மாதங்கள் அந்த இயந்திரங்களுக்கு ஓய்வு கொடுக்கப்படுகின்றன. ஆண்டில் 11 மாத காலம் ஓய்வில்லாது அடிக்கடி தின்று தீர்த்து அரைத்து செரித்து தள்ளி இயங்கிக் கொண்டிருக்கும் மனிதனின் மென்மையான உள்ளுறுப்புகளுக்கு 1 மாத காலத்திய ரமலான் நோன்பு அருமையான ஓய்வை தருகிறது. இந்த அமைதிமயமான ஓய்வினால் உடல் புத்துணர்ச்சியும் புதிய உத்வேகமும் பெறுகின்றது. இதுதான் உண்மை. இறைவா, அகிலங்களின் அதிபதியே, ரப்பல் ஆலமீனே, உன்னுடைய அடியார்கள் நாங்கள். எங்களின் அந்தரங்க வெளிரங்க அத்தனை நிலைகளையும் அறிந்தவன். எங்களின் தேவை என்னவென்று உனக்கு தெரியும். எங்களுடைய பிரச்சனைகள் நீ அறிவாய். அவைகளெல்லாம் தீர்த்து எளிதாக்கி வைத்து இம்மையிலும் மறுமையிலும் உனக்கு உண்மையான நல்லடியார்களாக எங்களை ஆக்குவாயாக. இறைவா, எங்களுடைய குடும்பத்தார்கள், மனைவி, மக்கள், குழந்தைகளை எங்களுடைய கண்களுக்கும் இதயங்களுக்கும் குளிர்ச்சியாக்கி வைப்பாயாக. இந்த மண் உலகில் உன்னுடைய மார்க்கம் வெல்வதற்கு நீ அருள் புரிவாயாக. ரப்பனா யஸ்ஸிர் லனா வலா துஅஸ்ஸிர் லனா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். ரஹபல் லமு வபுதல்லுல் உருக். சோர்வு அகன்று விட்டது, நரம்புகள் எல்லாம் குழிந்து விட்டன, உற்சாகம் அடைந்து விட்டன. அல்லாஹ் நாடினால் கான கூலியும் உறுதிப்படுத்தப்படுத்தி விட்டது. அல்லாஹும்ம லக சும்து பிக ஆமன்து வ அலைக தவக்கல்து வ அலா ரிஸ்கிக அஃப்தர்து ஃபதகப்பல் மின்னி. இறைவா, உனக்காகவே நோன்பிருந்தேன், உன்னையே நான் நம்பிக்கை கொண்டேன். உண்மையிலே என்னுடைய அனைத்து காரியங்களையும் நான் முழுமையாக பரம் சாட்டினேன். இறைவா, நீ தந்திருக்கின்ற இந்த ரிஸ்கை கொண்டு இந்த நோன்பை நான் துறக்கிறேன். ஏற்றுக்கொள்வாயாக, அங்கீகரிப்பாயாக. பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.